கூலி படம் எப்படி இருக்குது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம். லோகேஷ் கனகராஜ் 2 வருஷம் கழிச்சு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது லியோ படம் பார்த்துட்டு ரஜினி சார் ஃபேன்ஸு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. படம் வந்து கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூ வந்த உடனே. அதே மாதிரி இதுக்கு பதிலாக கர்மா நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு, சரி இப்போ நான் வந்து விஜய் சார் ஃபேன்ஸை வந்து சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அண்ணன் இந்த கூலி மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் கோபமடைய வச்சு விஜய் சார் ஃபேன்ஸை வந்து ஜாலியாகிட்டார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கூலியை. ஏன்னா அப்படி தான் வந்திருக்கு கூலியோட ரிசல்ட்டு. அதாவதுங்க, ஒரு விஷயம் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, லோகேஷ் கனகராஜ் இன்னும் ஒரு 100 படம் அவர் எடுத்தாருன்னா கூட இந்த விக்ரம் படம் மாதிரி இன்னொரு படம் அவரே நினச்சாலும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அவருடைய ஆல் டைம் பெஸ்ட்டு. சரி, விக்ரம் லெவலுக்கு கூட இல்லைடா, அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர், கைதி கூட வேணாம், ஒரு மாஸ்டர் லெவலுக்காவது இந்த படம் வந்து இருக்கணுமே அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா அந்த லெவலுக்கு கூட இல்லாத அளவுக்கு இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காஸ்டிங்ஸ் 1000 கோடி அடிக்கணும் எப்படியாவது கூலி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஹிந்திலேருந்து ஒருத்தர் தூக்கி போடுவோம், தெலுங்குலேருந்து ஒருத்தர் தூக்கி போடுவோம், எல்லோரும் தூக்கி போடுவோம். பட் அந்த கேரக்டர் நம்ம வெயிட்டாக பண்ணுமா? அந்த இடத்துல தவறிட்டாங்க. விக்ரம் படம் பார்த்தோம்னா டாக்டர் சந்தானம், ரோலெக்ஸ், அப்புறம் ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் சும்மா அப்படி வந்துட்டு போகிற ஏஜென்ட் டீனா கூட மிரட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தோம்னா அப்படி பெருசாக எதுவும் இல்லை. அங்கே உபேந்திரா வராரு, கொஞ்சம் ஒரு மிரட்டலை காமிச்சார். ஷௌபின் வந்தார், சூப்பராக பண்ணார். இந்த படத்தையே அவர் ஒரு ஹீரோ சொல்லலாம். ஷௌபின் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவருக்காக இன்னும் 2 வாட்டி கூட பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனைனா, நாகார்ஜுனா சாரை வந்து ஏன் சூஸ் பண்ணாங்க? நாகார்ஜுனா சார் வந்து பார்த்தோம்னா தெலுங்கில் பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணும்போதே நாகார்ஜுனா சாரை வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்ம தெலுங்கில் வந்து இப்போ குபேரா மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு கேரக்டர். பட் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு வில்லத்தனம் ஒருவேளை அவருக்கு காட்ட வரலையா, இல்லை இன்னும் பெருசாக பண்ணணுமா ப்ராக்டிஸு? அவர் பேசுகிற போது எப்படி இருக்குன்னா, 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலகீனமானவங்க இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் பேசுகிறது. பெருசாக எதுவுமே கனெக்ட் ஆகலை. பாட்டெல்லாம் வந்து படத்தில் பார்த்தோம்னா அனிருத் பின்னிருப்பார். அது விஜய் அப்படின்னு வரும்பொழுது வாத்தி கம்மிங்காக இருக்கட்டும், ஒரு மாஸ்டரில் லியோவில் நான் ரெடி தான் சாங்கு எல்லாம் அப்படியே விக்ரம் படத்தெல்லாம் கொளுத்தி விட்டுருந்தார். இந்த படத்தில் பெருசாக இல்லை, ஒரு ஜெயிலர் லெவலுக்கு இல்லை. பாட்டெல்லாம் ஏதோ சிக்கிட்டு சாங்காக இருக்கட்டும், மோனிகா சாங்கும் பாட்டா சரி வைப்போம், வச்சு விடுவோம், ஏதோ 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 திணிச்சா மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் மேலே ஃபால்ட்டுன்னு நான் சொல்லுவேனா, இல்லை லோகேஷ் கனகராஜ் மேலே ப்ரொடியூசர்ஸ் அண்டு ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ் அவங்க வைக்கிற கம்பல்ஷனா, எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு விஷயம், லோக்கி அண்ணா வந்து அவருடைய போக்கில் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா, இப்போ விக்ரம் படத்தெல்லாம் கமல் சார் வந்து டிஸ்டர்ப் பண்ண விடார். நீ பாட்டு ரெஸ்ட் எடுன, நான் உனக்கு கும்பாபிஷேகம் நடத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ணார் கமல் சாரை வச்சு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்கிறதுக்கு அடாப்ட் ஆகி கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் டைரக்டர் வேறு லெவலில் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் வெற்றிமாறன் ஒரு படமும் தனுஷுக்கு பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கமல் சாருக்கு பண்ணார். ஏன் மற்றவங்களுக்கு பண்ண முடியலை அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் அது ஃபேன்ஸை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுமோன்ற ஒரு பயத்தினாலையா என்னன்னு தெரியல. இல்லை லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய ட்ரெண்டே மாற்றணுமா? ஏன்னா எல்சியூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கூலி, ஆனால் இதுவே எல்சியூ தழுவி எடுத்த மாதிரி தான் இருக்குது. அந்த எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ படம் பார்க்கும்போதே வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு வந்து திகட்டி போச்சோ. இப்போ 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்ட குழந்தைகிட்ட போய்ட்டு இந்தா சாப்பிடு 4வது இட்லியை கொடுத்தா அது ஒரு மாதிரி வாமிட் பண்ணோம், முகத்தை திருப்போம், அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சா? இல்லை நல்ல திறமையான ஒரு இயக்குனராக இருந்தாலும் மாஸ் ஹீரோ கிட்ட வந்து வரும்பொழுது அவருடைய சில விஷயங்கள் அவரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அது சொதப்புதா என்னன்னு தெரியல. பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வேறு ஜேனரில் பண்ணாலும் சூப்பராக பண்ணுவார். பட் அவருக்கு பிடிச்ச ஜேனர்லேயே அந்த கைதி, இதுவே கைதி 2, விக்ரம் 2 அண்டு ரோலக்ஸ் ஃபுல்லு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்ம் பின்னி எடுத்துருவார் மனுஷன். லோக்கி அதுதான் லோக்கி. பட் ஒரு வேளை கூலி லியோன்னு வரும்போது கொஞ்சம் திணறிட்டாரோ, மாஸ் ஹீரோ அப்படின்னு வரும்போது அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்த படம் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னா, கேரக்டர்ஸ் வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. பட்டு பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் அவருடைய கரிஷ்மா, அவருடைய ஆரா
அண்டு மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணாங்க. மோனிகா சாங்க்கு வந்தாங்க, யார் நம்ம பூஜா ஹெக்டே வந்தாங்க, மற்றவங்களாம் வந்தாங்க, அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க. ஷௌபின் இந்த கேரக்டர் சில பேர்லாம் பெரிய பாசிட்டிவ். சத்யராஜ் சார், ஸ்ருதி ஹாசன், நிறைய பேர் உள்ளே அப்படியே வந்துட்டு போகிறாங்க. லுல்லு சபா, மாறன்லேருந்து, சார்லியிலேருந்து, கன்னட நடிகர் ரச்சிதாராம், உபேந்திராவெலாம் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர்லாம் என்ன மாதிரியான ஒரு மனுஷன், ஆனால் இருந்தாலும் ஒரு மாஸ் பண்ணிட்டார். ஜெயிலரில் சிவராஜ்குமார் என்ன பண்ணாரோ ஒரு சம்பவம் சிவான்னா, அந்த சம்பவத்தை உபேந்திரா பண்ணிட்டார். இவங்களெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஸோ அனிருத் கொஞ்சம் ஒரு சொதப்பிட்டார் அப்படி தான் சொல்லுவேன். ஜெயிலர் லெவலுக்கு இல்லை. ஸோ இது ஜெயிலரை விட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு 1000 crore ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ வைலன்ஸ்லாம் இல்லைங்க. இன்னொன்று, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம், வல்காரிட்டி ஒரு ஆபாச காட்சிகளோ எதுவுமே இல்லை. விக்ரம் படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கலாம். இந்த தலையை வெட்டுற சீன் அது எதுவும் வைலன்ஸாக இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி சில சீன்லாம் இருந்தது. பட் அது பெருசாக ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருந்தது விக்ரம் படம். இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன் இந்த ஏ சர்டிஃபிகேட்டே இந்த படத்துக்கு வசூலை கம்மி பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா லியோ விசஸ் அதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, விக்ரம் வர்சஸ் கூலி இப்படி ஒரு சண்டை போவோம் அடுத்த ஒரு மாதம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லியோ விசஸ் கூலி அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டுருக்கு. விஜய் ஃபேன்ஸ் விசஸ் ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது பாருங்கள், படம் மிக்சட் ரிவ்யூ தான். ஒரு லியோ படம் மாதிரி ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் கைதி 2, விக்ரம் 2, ரோலக்ஸ்க்கு ஃபுல் ஃபில்ம் இது மாதிரி பண்ணார் அப்படின்னா லோகேஷ் கனகராஜன் அவருடைய அந்த ஒரு கம்பேக் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரும். சூப்பர் ஸ்டார் தலைவருக்கு பிரச்சனை இல்லைங்க. ஜெயிலர் 2 மனுஷன் சரியான கம்பேக் வச்சுருக்காரு, பிரச்சனை இல்லை. பட் கூலி என்னை பொறுத்த வரைக்கும், நான் இப்போ இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். இன்னொரு வாட்டி கூட என்னால் பார்க்க முடியும் ரஜினிகாந்த் அவர்களுக்காக. பட் இந்த படத்தை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி போயிட்டு போதும்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க, ஒரு மாதிரி டயர்டாகிடுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ பார்த்தோம்னா பெரிய லெவலில் பார்த்தோம்னா ஒரு வாட்டி தான்ப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாக வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ. நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தலைவரோட ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது என்ன மிக்சட் ரிவ்யூஸ் எப்படி மிக்சடான ஒரு ரிவ்யூஸ் தான். பட் படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படி தான் சொன்னேன். ஒரு அண்ணாத்தைக்கு மேலே, ஒரு ஜெயிலருக்கு ரொம்ப கீழே அப்படி தான் சொல்லணும். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்களில் இந்த லியோ இது மாதிரியான படங்கள் வரிசையில் தான் இதை நம்ம வைக்கணும். ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது. பட் என்ன கேட்டால் ஜெயிலர் 2க்கு தாங்க நான் வெயிட் பண்ணுறேன். ஜெயிலர் 2 அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் கூலி பற்றி பேச விரும்பலை பெருசாக. ஸ்ட்ரெயிட்டாக நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமாங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜெயிலர் 2க்கு போயிடலாம். அதுதான் வேறு ஒரே ஆப்ஷன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கேன். நான் தலைவர்னால் அவ்வளோ பிடிக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கெலாம் அவர். பட் இருந்தாலுமே ஏதோ ஒன்று இந்த படம் சொதப்பலாகிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.